சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. விஜய் சேதுபதி அவர்கள் சாதனை மேல் சாதனை பண்ணி கொண்டு வருகிறார்கள். அதாவது ஒவ்வொரு வருஷமும் நெட்ஃப்ளிக்ஸும் சரி அமேசானும் சரி இந்த வருடம் அதிகமாக பார்க்கப்பட்ட திரைப்படங்களோட லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க ஓடிடி தளத்தில். அந்த வகையில் 2024 நெட்ஃப்ளிக்ஸில் அதிகமாக பார்க்கப்பட்ட திரைப்படங்களோட லிஸ்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. இதில் மகாராஜா திரைப்படம் தான் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கு. சொல்லப்போனால் தமிழ் சினிமாவுக்கு பெருமை மேலே பெருமை சேர்த்து கொண்டு வருகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போறோம். அதாவது மகாராஜா திரைப்படம் திரையரங்குகளில் மட்டுமே 100 நாட்கள் மேலே ஓடி 100 கோடிக்கு மேலே வசூல் வேட்டை அடைந்தது. அதுக்கப்புறமா அந்த திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆனாலுமே மக்கள் அந்த திரைப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க ரொம்பவே ஆர்வம் காமிச்சாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முக்கியமாக தமிழக மக்களை தாண்டி வெளிநாடுகளில் இருந்து இந்த திரைப்படத்தை பார்க்க முன் வந்தாங்க. இப்போ இந்த திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸில் எத்தனாவது இடத்தை பிடித்திருக்குன்னா முதல் இடத்தை பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. 10வது இடத்துல ஷாருக்கான் அவர்களோட தங்கி திரைப்படம் இருக்குது. முதல் இடத்துல மகாராஜா திரைப்படம் இருக்குது. கிட்டத்தட்ட 19.7 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு. இதில் லக்கி பாஸ்கர் திரைப்படம் 11.7 மில்லியன் வியூஸ் வாங்கி 7வது இடத்துல இருக்குது. ஸோ அனிமல் திரைப்படம் 6வது இடத்துல இருக்குது. 5வது இடத்துல ஃபைட்டர் திரைப்படம் இருக்குது. ஸோ இது எல்லாமே பயங்கரமான ஒரு பேன் இண்டியா திரைப்படம்னாலும் பேன் இண்டியா திரைப்படங்கள் எல்லாத்தையும் ஓவர்டேக் செய்துவிட்டு மகாராஜா திரைப்படம் நம்பர் 1 இடத்துல இருப்பது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இதில் எந்த தமிழ் திரைப்படமும் இல்லாமல் மகாராஜா திரைப்படம் மட்டும்தான் இருக்கிறது.